வணக்க மக்களே! இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஏறுமா இறங்குமா எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷனாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் எப்படி ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட் வீக் முன்னாடி வந்து 59,000 கீழே தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் இருந்துச்சு பாருங்கள். இந்த ரேஞ்சில் தான் வந்து 58,900 800 ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் அதாவது அடுத்த முன்னாடி வாரத்துக்கு அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து 59,000 வந்து க்ளோஸ் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக 59 க்ளோஸ் கொடுத்தாலுமே அடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த அதாவது 22ஆம் தேதியிலேருந்து எப்படி ஆச்சுன்னா 59,100க்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி மண்டே வந்து நல்ல, அதாவது போன வாரத்தை விட மண்டே வந்து நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக நல்ல ஸ்டார்ட் கொடுத்து மறுபடியுமே வந்து இங்கே பாருங்கள், அதே மாதிரி வந்து நல்ல க்ரோத்தில் தான் இருந்தது. அதாவது அந்த 59,000 அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், நல்ல க்ளோஸுமே வந்து நல்ல க்ளோசிங் தான் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா வந்து 59,300 ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆச்சு. அதாவது நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி 300 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் டே வந்து 59,400ல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது இருந்துச்சு. அன்றைக்குமே வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் ஆகி பாருங்கள், இங்கே பாருங்கள் நல்ல மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே இந்த இதில் வந்து மூவ்மெண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகிருக்குன்னா, இப்போ பாருங்கள் 23 அன்றைக்கி பாருங்கள், 23ல் வந்து மோஸ்ட்லி வந்து என்னென்னா 59,300 அதே ரேஞ்சிலே வந்து, அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே ரேஞ்சிலே வந்து முடிஞ்சிச்சு. அதாவது வந்து 2 டேஸுமே வந்து கொஞ்சம் ஏறின மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 24th வந்து நல்ல, அன்றைக்கி தான் வந்து நல்ல ஒரு, அதாவது வெட்னஸ்டே அன்றைக்கி நல்ல வந்து க்ரோத் இருந்துச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 59,500 ரேஞ்சுக்கு வந்து அது நல்லா ட்ராவல் ஆச்சு. அந்த டேயில் தான் வந்து நல்ல மார்க்கெட் வந்து நல்ல க்ரோத்தில் இருந்துச்சு. மறுபடியும் அதே பாருங்கள் பட் ஆனால் வந்து என்னென்னா செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து ஃபுல் அப்படியே ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்னே சொல்லலாம். 300 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சி சேம் நம்ம எங்கே ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டு அதை விட கம்மியாகிடுச்சு. அதாவது மண்டே ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டை விட இது வந்து அப்படியே ஃபுல் டவுன் ஆகிடுச்சு அப்படி. ஏன்னா வந்து நம்ம மண்டே, அதாவது வெட்னஸ்டே வந்து நல்ல க்ரோத்தில் ஆரம்பிச்சு வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் டவுன் அப்படி. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து மண்டே அதாவது ஹையில் ஆரம்பிச்சது இல்லைங்களா, அதை விட டவுன் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி வர இந்த லோக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த 26th வந்து பாருங்கள், இந்த ரேஞ்சில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா 24, அதாவது 25 வந்து கிறிஸ்மஸ் லீவுன்றதால மார்க்கெட் இல்லை. ஆனால் 24ல் வந்து நல்ல டவுன் ஆகிட்டு, அதாவது வந்து எந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு மண்டே ஸ்டார்ட் ஆச்சோ அதே ரேஞ்சில் வந்து 20, அதாவது வந்து 24ல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து என்னென்னா சரி அட்லீஸ்ட் மண்டே வெட்னஸ்டே வந்து அந்த க்ளோசிங் இருந்ததால் ஃப்ரைடேவும் வந்து என்னாச்சுன்னா ஃப்ரைடேவும் வந்து கண்டினியூஸ் டவுன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த இதில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அகைன் இறங்கிடுச்சு. ஆக்சுவலாக அதாவது வந்து என்ன சொல்கிறீங்க, 58க்கு டவுனில் போயிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ எப்படி மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஆனால் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக ஏறுன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டாகவே ஒரு 2 வீக்ஸாகவே மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் தான் போயிட்டுருக்கு. அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலுமே பட் ஆனால் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து அது டீட்டெயில்ஸ் என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம், அதாவது முடிகிற ஸ்டேஜில் வருது அப்படின்ற மாதிரி. இப்போ இன்றைக்கி வந்து அமெரிக்கா அதிபரும் ஜெலன்ஸ்கியும் வந்து மீட் பண்ணி பேச போகிறாங்க. இன்கேஸ் அதில் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருந்துச்சு, நல்லா போர் முடிக்க வரும்போது, அப்படின்னா இந்தியா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ட்ரேட் டீல் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் ஒரு நல்ல க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல மார்க்கெட் வந்து க்ரோத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் தான் பார்க்கணும். பட் ஆனால் வந்து நெக்ஸ்ட் வீக்லுமே வந்து என்னென்னா டவுன்ஸ் இருந்தாலுமே ஒரு 2 days 3 daysல வந்து அப் ட்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அந்த அப் ட்ரெண்டை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா இது வந்து வெறும் வந்து என்னென்னா
நிஃப்டி பேங்க்கோடைய இது மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சேம் இதே மாதிரி தான் வந்து நிஃப்டி 50யும் இருந்துச்சு. மற்ற பாயிண்ட்ஸுமே வந்து இதே மாதிரி தான் வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சது. அதாவது வெட்னஸ்டே வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. வெட்னஸ்டே செகண்ட் ஹாஃப்க்கு மேலே ஃபுல்லாகவே எல்லா மார்க்கெட்டுமே வந்து அது வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபுல் மார்க்கெட்டுமே வந்து ஃபுல்லாக டவுனில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா மார்க்கெட் நம்மளுக்கு வந்து ஃபுல் அனலைஸ் பண்ணும்போது கெஸ் பண்ண, அதாவது ஷார்ட் டைமுக்கு வந்து எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரினா இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ், அதாவது வந்து டவுனு டச் பண்ணிவிட்டு ஓவரால், அதாவது வந்து இந்த மார்க்கெட் வந்து என்னென்னா லாஸ்ட் வீக் ஐயோட டவுனை டச் பண்ணுது, இல்லை வந்து லாஸ்ட் வீக்கோடைய டவுன்ஸ்க்கு வருது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த மூமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில், அதாவது இதுக்கு பாருங்கள் 59,200 ரேஞ்சிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 59,300 ரேஞ்ச், அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் என்னென்னா அதாவது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அதாவது சின்ன மூமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.